கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சவக்குழிக்கு செல்வதற்கு முன்னால் பணங்களை வாங்கிவிட்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு கவர்ச்சி அரசியலையும் பிணத்தின் முன்னால் வைத்து நடத்தக்கூடிய அவலகரமான நிலையை இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி செய்தாலும் கருணாநிதி ஆட்சி செய்தாலும் டாஸ்மாக் கடைகள் எங்கே திறக்கப்படுகின்றது? ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, நடுத்தர மக்கள் வாழக்கூடிய பகுதி, சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகிறது. ஜெயலலிதா இருக்கக்கூடிய போயஸ் கார்டனிலேயோ கருணாநிதி இருக்கக்கூடிய கோபாலபுரத்திலேயோ இன்றைக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுகிறதா? அவர்கள் எல்லாம் மேட்டுக்குடி மக்கள், அவர்கள் எல்லாம் விஐபிக்கள் என்கின்ற அடிப்படையில வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களும் பாட்டாளி மக்களும் தொழிலாளி வர்க்கங்களும் மதுவின் மூலமாக சண்டை சச்சரவுகளின் மூலமாக வழக்குகளால் இன்றைக்கு சிறைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலகரமான நிலைகளை எல்லாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு அரசியல் என்றால் பல்வேறு கணக்குகளை வைத்துக் கொண்டு தேர்தலில் அரசியலில் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சி உன்னதமிக்க இந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு தமிழகத்திலே வீறு கொண்டு எழுந்திருக்கின்றது. மத்திய அரசு, மாநில அரசு மதுக்கடைகளை திறக்காது, சீரழிக்காது, சீரழிக்காது, பொதுமக்களை சீரழிக்காது. பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாட்டு தமிழகத்தில், பண்பாட்டு தமிழகத்தில் வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. காந்தி பிறந்த தேசத்தில் காந்திய சிந்தனைகள் இல்லையா? காந்தி வெறுத்த சாராயத்தை கடை விரித்து விற்கலாமா? சாராயம் விற்ற காசிலே இலவச திட்டங்கள் தேவையா? குடலும் ஈரலும் கருகும் போது, குடலும் ஈரலும் கருகும் போது மருத்துவ காப்பீடு தேவையா? ஐயா ஐயா கலைஞரே, முற்போக்கு வசூல் வெளியவரே, டாஸ்மாக் கடைகள் திறப்பது நியாயமா? கலைஞர் அரசு, திமுக அரசு மதுக்கடைகளை மூடிவிடு, மதுக்கடைகளை மூடிவிடு. குடியை கெடுக்கும் என விளம்பரம் செய்துவிட்டு டாஸ்மாக் கடைகள் திறக்கலாமா? மூடுவோம், 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 மதுக்கடைகளை மூடுவோம். தாலி அறுக்கும் மதுக்கடைகளை, தாலி அறுக்கும் மதுக்கடைகளை மூடுவோம், மூடுவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த மறியல் போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த தமிழகத்திலே காந்தி பிறந்த மண், காந்தியின் தேசம் என்று உரிமை கொண்டாடக்கூடிய காந்தியினுடைய கொள்கையை இந்திய அளவிலே எடுத்துச் சொல்லி, தமிழக அளவிலே எடுத்துச் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை, அதிகார மையங்களை தன்னுடைய கையக வசப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்டும் முகமாக இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற தமிழகம் தேசம் தழுவிய இந்த மதுக்கடை மறியல் போராட்டத்திலே இன்றைய காலை சூரியன் உதித்தலிருந்து அது மறையக்கூடிய நேரம் தொட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்திலே இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் சந்திப்பு நிலையத்திலும், மேற்கு மாவட்டத்திலே தென்காசியிலும் இதே நேரத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அன்பர்களே, நண்பர்களே, படித்தோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, இது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக அரசியல் நோக்கத்திற்காக வேண்டி நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இந்த இந்திய தேசத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக இந்த இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம் காந்தியுடைய பெயரை தன்னுடைய குடும்பத்துக்கு சூட்டக்கூடிய, காந்தியுடைய கொள்கையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பிடித்த காங்கிரஸ் ஆட்சி, அவருடைய நேருடைய ஆட்சிக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று காந்தியுடைய பெயரை தன்னுடைய குடும்பத்துக்கு ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடியவர்கள்
இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த உடனே காந்தி என்ற பல கனவுகளிலே இந்தியாவிலே பரிபூர்ணமாக இந்த மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எந்த அரசியல் கட்சியாவது போராடி இருக்கா? இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய திமுக இருக்கட்டும், ஆட்சி செய்ய துடிக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், இந்த மதுக்கடைக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கா? நிச்சயமாக இல்லை. மலரட்டும் 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 வெல்லட்டும் 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 நீதி வெல்லட்டும் நீதி வெல்லட்டும் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் மதுக்கடை மறியல் போர் வேண்டாம் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் மதுக்கடைகள் வேண்டாம் வேண்டும் 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 பூர்ண மதுக்கடைகள் வேண்டாம் பூர்ண மதுக்கடைகள் வேண்டாம். அப்படியே பாருங்கம்மா, ஒரு 3 பேர் அடுத்த வண்டி கொடுப்பாங்க. नारे तकबीर, अल्लाह अकबर, नारे तकबीर, अल्लाह